ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். வாரிசு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி இப்போ ஒரு நியூஸ் ஒன்று பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. அதாவது ரீசெண்டாக தில்ராஜ் அவர்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்துச்சு. ஸோ ரைடு வந்தவங்க கிட்ட வாரிசு படம் 120 கோடி தான் வசூல் பண்ணிச்சு, 300 கோடின்னு சும்மா போட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு பொய்யான தகவல் பரவிட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் அது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி எந்த ஒரு உறுதியான விஷயமும் இல்லை. பட் சேம் டைம் தில்ராஜ் அவர்கள் ரீசெண்டாக கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல சில வருஷங்களா தெலுங்குல எனக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கல, வாரிசு படத்துல தமிழ் ஆக்டர் நடிச்சதால அது தமிழ் படமா தான் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ வாரிசு தெலுங்கு வெர்ஷன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அச்சீவ் பண்ணல. ஸோ இந்த கேம் சேஞ்சர் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது நானுமே பார்த்தேன். மேபி இவரு வாரிசு தெலுங்குல பயங்கரமா போகும்னு எதிர்பார்த்திருக்கலாம். பட் அவரு 300 கோடி வசூல் பண்ணது பொய்ன்னு எல்லாம் எங்கேயுமே சொல்லல. வாரிசு படம் தெலுங்குல அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா தளபதி படங்களோட அதிகம் கலெக்ஷன் தான் பண்ணிச்சு. மேபி அவர் ஒரு நேரடி தெலுங்கு படம் அளவுக்கு பண்ணும்னு எதிர்பார்த்திருக்கலாம். அவரோட அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது. ஒன்னு அவ்வளவு கலெக்ஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா பாகுபலி, RRR மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கணும். எடுத்தது ஒரு சீரியல் மாதிரியான ஒரு படம், அதுவும் தளபதி ஃபேன்ஸ் ஜெனரஸா ஹிட் பண்ணோம். ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் மொத்தமா அந்த படத்து மேல எதிர்பார்ப்பு சுத்தமா வைக்கல. இப்படிதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீசெட் பண்ணிட்டு தான் அந்த படத்துக்கே போனோம். ஸோ நம்ம ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போனதுக்கு வாரிசு நல்லாவே இருந்துச்சு. அதாவது மசாலா ஆடியன்ஸை டார்கெட் பண்ண ஒரு படம், எல்லா ஆடியன்ஸுமே ஒரு வாட்டி தலைவலிக்காம பார்க்கலாம் அப்படின்ற ஸ்டேட்டேஜை அச்சீவ் பண்ணது தான் வாரிசோட சக்சஸ். ஸோ 300 கோடி வசூல் பண்ண வச்சு துணிவோட கிளாஸை வின் பண்ண வச்சது கம்ப்ளீட்டா தளபதி ஃபேன்ஸ் பண்ணது. ஸோ தில்ராஜ் அவர்கள் என்னமோ பாகுபலியை கொடுத்த மாதிரி படம் அங்க மிகப்பெரிய அளவுல கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு சக்சஸ்க்கு அன்கிரேட்ஃபுல்லா இல்லாம இருந்ததுனால தான் கேம் சேஞ்சரும் புடிங்கிட்டு போயிடுச்சு. அண்ட் 300 கோடி வசூலியே போயின்றவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் தான் அந்த வருஷம் தியேட்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ண டாப் 10ல மோஸ்ட்லி வாரிசு தான் துணிவை விட எல்லா தியேட்டர்ஸ்லயும் நம்பர் 1 இருந்துச்சு. ஸோ தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த டைம்ல நிறைய அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் வாரிசு தான் கிளாஸ் வின்னர்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பொய்ன்னு சொல்லிட்டு தில்ராஜ் அவர்கள் எங்கேயுமே சொல்லல. அண்ட் ஆல்சோ இப்ப தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 400 கோடி வசூல் பண்ணிச்சு. அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஒன்றும் பயங்கரமான படம்லாம் இல்ல, வாரிசை விட கொஞ்சம் பெட்டரா இருந்ததுனால 400 கோடி வசூல் பண்ணிச்சு. அண்ட் விமர்சனம் ரீதியா அடிச்சு தோற்கப்பட்ட படமான பீஸ்ட் படத்தோட வசூல் கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேல. அதை ரஜினி அவர்களே ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. ஸோ வாரிசு அது டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரிவ்யூஸே வந்துச்சு. ஸோ அதனால 300 கோடின்றது கேக் வாக் மாதிரி. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.